ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு ஆயில் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஃப்ரெண்ட்ஸ் புதினா மல்லி இலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு ஒரு கைப்பிடி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு வாசனை. தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மசாலா கொஞ்சம், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லெமன் விட்டு நான் இன்றைக்கி சிக்கனுக்கு வேலை சோயா பீன்ஸ் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் கலரி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1 கப் அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1.5 கப் தண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலரி விட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.